நம்மளுடைய ஜுவானும் லிஸிய ரெஸ்கியூ பண்ணியிருப்பான். ஸோ அவங்க ஒரு ஹக் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லும்போது இவ எனக்கு எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கலாம், நான் வந்து யாருக்காவது தேங்க் பண்ணணும் அது இவதான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்மளுடைய லிஸியும் பதற்றமாகறாங்க. ஏன்னா அந்த கேபின்ல அந்த டோரத்தி குட்டி பொண்ணு வந்து அழுகுறாங்க. ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டும் போது டோரத்தின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. டோரத்தி நீ வந்து ஓகேவா இருக்கியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிஸியும் கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து பயத்திலே அந்த இடத்தையே பீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ வந்து அவங்கள அடிச்சதுதான் யோசிச்சு பாக்குறாங்க. நான் தான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனா ஜோனுடைய மேஜிவான ஃபிஸ்ட் ஸ்விங் ஆகிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் அது பயத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்களுடைய அந்த முன்னாடி காலத்துல வீங்கிய முகங்கள் தான் இவங்களுக்கு நினைவு கூர்ந்து பாக்குறாங்க. சோ அந்த இறந்த கணவர் வந்து கொடூரமா தாக்கி இருப்பான்ல. சோ இவங்களுடைய ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெட் ப்ளூ எல்லோயிஷான அந்த காயங்கள்ன்றதோட அப்பியர் ஆகுறாங்க. சோ என்னுடைய முகங்களும் அவ்வாறு ஒரு நாள் மாறக்கூடுமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ வந்து அழுவக்கூடாது, அவ்வாறு அழுவ செய்துனா நீ வந்து இன்னுமே தாக்கப்படும் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதே போல நான் வந்து உடனடியா லிஸி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் வந்து தப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு வந்து ஓவர் திங்க் பண்றாங்க. அதுவும் அவ வந்து என்ன க்ளோஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றதுக்குள்ளேயே நான் வந்து என்னோட ஸ்டெப் மாம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு லிஸி நான் வந்து உனக்கு உதவாம அவ்வாறு ஒளிஞ்சினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு வந்து அன்பா சொல்றாங்க. நீ வந்து என்ன மட்டும் தன்னந்தனியா விட்டுட்டு போயிடாத, இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா அழுவும் போது டோரத்தி நீ வந்து எதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்றாங்க. நான் வந்து உன் கண்களை பார்த்துட்டு நீ இருக்கிறத ப்ரெட்டன்ட் பண்ணாம இருக்கிறது ஏன் தெரியுமா, ஏன்னா அந்த மாதிரியான முட்டாள்களை வந்து உன்னையும் பிடிச்சல என்ன பண்றதுதான் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்ல செய்றாங்க. டோரத்தி வந்து கில்ட்டியா உணர்றதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணும் அன்பா வந்து ரியலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நீ வந்து பயந்துட்ட அல்லவா, ஆனா இப்ப எவ்ரி திங் வந்து ஃபைனா தான் இருக்குது. ஏன்னா உன்னுடைய பாப்பா வந்து இங்க இருக்க செய்யறாரு. எனது பாப்பாவா, என்னுடைய அப்பா தான் இறக்க செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு கேட்கும் போது டோரத்தி உனக்கு தெரியும்ல யாரு ஜுவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜுவான் வந்து ஜுவான் தான் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அண்ட் லிஸியோடைய கணவரும் கூட எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது வந்து சரிதான், ஜுவான் வந்து என்னுடைய கணவரா இருந்தாருன்னா சோ அவர் வந்து டோரத்திக்கு பாப்பா தானே. ஓ பாப்பாவான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. நான் வந்து டோரத்தியோட ஸ்டெப் மம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ டோரத்தி வந்து என்னுடைய மகளா இருக்கும்போது டோரத்தி வந்து ஜுவானுடைய டாட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியா பார்க்கிறாங்க. அப்படின்னா அவர் என்னோட பாப்பாவான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னுடைய இறந்த தந்தையை காட்டிலும் ஜுவான் வந்து முற்றிலும் வந்து வேறுபட்டவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து எப்பொழுதும் நம்மள வந்து காயப்படுத்த மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, அவரு எப்போதும் நம்மள பாதுகாக்க தான் செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்றாங்க. சோ அதனாலதான் ஜுவான் வந்து அவ்வாறான ஒரு ஸ்கேரி மென்ஸ கொடூரமா தாக்க செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து டோரத்தியோட பாப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப திரும்ப உணர வைக்கிறாங்க. நான் தான் அவங்கிட்ட உதவி கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ லிஸி வந்து உதவி கேட்டதாலதான் லிஸி ஆபத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அவன் அவ்வளவு ப்ரூட்டலான தாக்குதலை மேற்கொண்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கம்ஃபர்ட் பண்றாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டோரத்தி குட்டியும் கத்துறாங்க. எனது இவ்வளவு ஹியூஜான பாடி மற்றும் ஃபேஸ் கொண்டு இருக்காரு, இவரோட ஹேண்ட்ஸ் ஃபீட் கூட வந்து ரொம்பவே ஹியூஜா இருக்காரு. சோ இவர் தான் டோரத்தியோட பாப்பான்னு சொல்லிட்டு நம்மள குட்டி பொண்ணு ஹாப்பி ஆகுறாங்க. சோ கதவு திறந்துன்னு ஓடுறாங்க. சோ சூப்பர் ஸ்ட்ராங்கான அமேசிங் பாப்பா இவர் வந்து லிஸி மற்றும் டோரத்திய பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு ஹாப்பியா போறாங்க. இவர் என்ன இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது, நைட்டு நாங்க ஒன்றாக தூங்கும் போது கூட இவர் வந்து எங்களை அரவணைச்சுதான் படுத்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை யோசிச்சு பாக்குறாங்க. இவர் வந்து என்னை பார்த்து சிரிக்க செய்தாரு, அதே போல எனக்கு மீட்டை கொடுத்தாரு, ஈவன் தோ இவர் தான் எனக்கு பேரை கூட சூட்ட செய்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாஸ்டர் நினைச்சு பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய பேரை கொடுத்த என்னோட பாப்பா வந்து எவ்வளவு ஒண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஓடும் போது நம்ம ஹீரோவை வந்து அப்படியே அவனுடைய வைடான ஆர்ம்ஸ் கொண்டு அரவணைக்கிறான். பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் ஹாப்பி அடைகிறாங்க. டோரத்தி வந்து ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ஷவுட் பண்றான். எனக்கு அது என்னன்ட்டு தெரியல, ஆனா அது டெஃபினட்டா என்னால உணர முடியுது அவ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணை வந்து ஹீரோ மேல ஜாலியா வந்து படுத்துட்டு இருக்கும் போது என்ன ஸ்மெல்னு சொல்லிட்டு நம்ம ஜூவானும் பார்க்கிறான். சோ நம்ம டோரத்தை வந்து டிஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஓ இவ வந்து இவ்வாறு அந்த பயத்திலே யூரினேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். இவ வந்து எந்த அளவுக்கு ஒரு வெள்ளந்தித்தனமா ரேடியண்டா இருக்க செய்றாளே,
எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் பேடா தான் ஃபீல் பண்றேன், இவ யூரினேட் பண்ணதே ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். நான் வந்து இவளோட கிளாத்ஸை வந்து ரைட் நவ் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இவளுக்கு கோல்டு பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம லிஸியும் ஓடி வந்து ஹக் பண்றாங்க. ஸோ ஃபேமிலியா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடுறாங்க. மீட் அப்படின்னு சொல்லி ஓடும் போது டோரத்தின்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸும் கத்த செய்றாங்க. ஸோ அந்த 3 கயர்கள் தூக்கின்னு போன அந்த மீட் பாக்ஸையும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பேஸ்கெட்ல இருக்கிற மீட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து தூக்க பாக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து டோரத்தின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஓடி வராங்க. ஸோ அவங்களால தூக்கவே முடியல, இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க பாருங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ இன்கிரெடிபிள்னு சொல்லிட்டு பாக்குறான். ஸோ அவங்க மீட்டு மேல இருக்கிற அப்சஷன்ல வந்து அந்த வாலியை வந்து ஈஸியா இருக்க செய்யறாங்கன்னா பாருங்களேன். இவளுக்கு மீட்டு மேல இருக்கிற அப்சஷன் வந்து உண்மையிலேயே வந்து அச்சுறுத்துற வகையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த டோரத்தி பண்ணும் வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஜாலியா பார்க்கிறான். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் கண்டெய்னர் ஆஃப் மீட்டை வந்து இந்த சைல்டுக்கு நான் கொடுக்கறதுனால ஈஸியா வந்து ஒரு ஹீரோவா இவ கண்ணுக்கு நான் தெரிய செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கிறான். அந்த மீட்டை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல டோரத்தியும் கேபின்குள்ள அழைச்சிட்டு வாங்க. ஸோ நைட் நேரத்துல வெளில இருக்கிறது டேஞ்சரஸ் சொல்லிட்டு லிசியம் சொல்ல செய்யறாங்க. மீட்டுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஜாலியா ஓடுறாங்க. ஹீரோவும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து கொஞ்சம் களைப்பு உணர்றான். ஏன்னா அவன் நாள் ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வந்தான், ஓகேங்களா. அப்ப கீழே வந்து அந்த 3 கயர்களும் சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஹீரோ வந்து டெரரான லுக்கை மேற்கொள்றான். சோ அந்த ஓல்டு மேன் தான் வந்து தடுக்க செய்யறாரு. நீ வந்து அவர்களை அழிக்கவோ கொல்லவோ இதற்கப்புறம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நீ என்ன சொல்ற, அவங்கள கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கலாம். அதுவும் சரிதான், ஏன்னா இவங்களை வந்து கொன்னுட்டா நான் வந்து கைது செய்யப்படுவேன், திரும்பியா வந்து அவ்வாறு ஒரு அடிமையாக தான் வந்து கடத்தி செல்லப்படும் சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த முட்டாள்கள்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்பாகிறான். பிகாஸ் நான் வந்து தற்போது வந்து தனிமையில கிடையாது, இருந்தாலும் இவங்களுடைய ஃபேஸை நான் வந்து பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுப்பேன். எங்களோட பார்ட்னர்ன்றது திரும்பி கிராஸ் ஆச்சுன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், டெத்தை காட்டிதான் ஒரு நரகமான ஃபேட்டை உங்களுக்கு நான் காண்பிக்க செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சப்தம் எடுக்கிறான். நான் வந்து அட்லீஸ்ட் இந்த பொருட்களை எடுத்துக்க செய்யணும்னு சொல்லிட்டு அங்க வந்து சில எசென்ஷியலான ஐட்டம்ஸ் வந்து ஹீரோ வந்து கிராப் பண்றான். ஏன்னா வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவரு, ஹேமரு, ஸோ இது போன்ற வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஹீரோ வந்து அந்த டயர்கிட்ட இருந்து கலெக்ட் செய்யறான். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து ஓரமா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஏன்னா ஃபேமிலியை நான் வந்து ஒரு முறை இறந்ததே போதுமானன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பி ஆகிறான். என்னதான் விஷயமா இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த 2 பேரை வந்து எக்காரணம் கொண்டும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோ வந்து லிசிய பார்க்கிறான். என்னால மேஜிக்க பயன்படுத்த முடிஞ்சதுன்னா இவ்வாறான காயங்களை வந்து இன்ஸ்டன்டா நான் வந்து மறைய செய்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். நான் வந்து ஃபைனா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு லிசியும் வந்து சொல்றாங்க. ஸோ ஹீரோவை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக ஈன்னு சொல்லிட்டு ஹீரோவோட சீக்ஸை பிடிச்சி எடுக்கிறாங்க. ஹீரோ வந்து நம்மளுடைய லிசியை வந்து அழகா தூக்க செய்யறான். இந்த ஃப்ளோர்ன்றது கோல்டாக உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காய வேலையும் மறையுது. எனது காயங்கள் சென்று விட்டதான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்கிறான். அப்படின்னா வந்து என்னுடைய ஏர்லியர் ட்ரைனிங் வந்து தற்பொழுது வேலைக்காகன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிறான். என்னால ஃபைனலி வந்து ஹீலிங் மேஜிக்கா பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்லும் போது லிசிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இன்னுமே உங்களுக்கான லாங்குவேஜ் அந்த ஸ்ட்ரகிள்ன்றது இருக்கு செய்யுது. என்ன இவன் ஒரு பறவை மூளை கொண்ட முட்டாளா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு அங்க திட்டு விழுது. இவனால ரெகனைஸ் பண்ண முடியல இவனோட ஓன் மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு. அதே போல தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் வந்து மூக்க நுழைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு விமன் வந்து ஆச்சா பூச்சன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அவனுக்கு ஃபேப்ரிக்கா கொடுத்தோம்னா இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப் வந்து சொல்றாரு. அதாவது மவுண்டன் கார்டியனுக்கு சம் ஃபேப்ரிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்லணும், நாம அந்த மவுண்டன் கார்டியனுக்கு அதெல்லாம் செய்தாகணும்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃபும் பேசும்போது, அவங்களோட ஒய்ஃப் குழந்தை லேடி, நாம வந்து அவ்வாறுனா அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த ஃபேப்ரிக்கை நான் வந்து 10 வருஷமா சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விமனும் சொல்ல செய்யறாங்க. எனக்கு தெரியல நீங்க ஏன் அவனுக்கு இவ்வாறு உதவணும்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நாம அவனை சண்டைக்காக கூட பயன்படுத்தான்னு சொல்லிட்டு வில்லேஜ் சீஃபும் சொல்றாரு. ஏன்னு பார்த்தனா இப்போ வந்து அதிகப்படியான பீப்புள் வந்து காயமடைறாங்க இல்ல இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷ ஹார்வெஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டா வந்து சேதம் அடைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு சொல்றாரு. போலிஷான விமனா இருக்கிறே, நீ வந்து ஒரு பெரிய பிக்சரா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சாட செய்யறாரு. அவங்களும் வந்து என்னதான் பெருசா சொல்றீங்களோ பெரிய பிக்சர்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்னால ஈஸியா வந்து இந்த ஃபேப்ரிக்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பண்றாங்க. நான் வந்து கிளியரா நேத்து பார்த்தேன், அவன் வந்து அந்த பீஸ்ட் காயங்கள் அவன் கையில தென்பட்டுச்சுல, இது வந்து ஃபர்ஸ்ட் டே அவன் அரைவல் ஆகும் போது கிடையவே கிடையாது சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த வவுண்ட் வந்து இன்கிரெடிபிளி ஃபாஸ்டா வந்து ஹீல் ஆயிடுச்சு. அப்படின்னா கஸ் சொன்னது உண்மையாக தான் இருக்கணும். கஸ்னா யாரும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம ஓல்டு மேன் சொல்லிட்டு ஒரு 100 பார்த்துருப்போம்ல, அந்த பச்சை கிளாத் போட்டு ஹீரோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு, அவரோட நேம் தான் கஸ், ஓகேங்களா.
அந்த மவுண்டன் கார்டன் வந்து ஒரு மேஜாக தான் இருக்க செய்யணும். ஒரு ஹீலிங் மேஜா தான் அவன் கட்டாயமா இருப்பான். நான் வந்து இதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் செய்தாகணும். ஏன்னா நோபல்ஸ்க்கு அவ்வாறான ஒரு பவர்ஃபுல்லான மேஜ் வந்து தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். அதே போல ராயல்ட்டிக்கும் அவன் கட்டாயமா தேவைப்படுவான். நான் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்துக்கு அவனை செல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வில்லத்தனமா பிளான் போடுறான். இந்த விஷயங்கள் வந்து நல்லா சென்றுச்சுன்னா என்னுடைய லைஃப் வந்து இவ்வாறான ஒரு மியர் வில்லேஜ் சீஃப்ல இருந்து இன்னுமே ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை நான் வாழ செய்வேன். ஆனா யாருக்குமே தெரியாது ஒரு ஹீலிங் மேஜ் இங்க இருக்கான்ற விஷயம். ஏன்னா இந்த வில்லேஜஸ் எல்லாருமே ஒரு படிக்காத முட்டாளுங்க. அவங்களால அவ்வாறான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனே வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்றான். பட் ரூமர்ஸ் மட்டும் வெளியில கிளம்ப ஆரம்பிச்சதுன்னா நோபல்ஸ் அல்லது கில்டுமேட்ஸ் வந்து நான் வந்து காசு பார்க்கறதுக்கு முன்னாடியே இவனை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அமையன்னு சொல்லிட்டு இந்த சீஃபும் யோசிக்கிறான். நான் நம்பக்கூடிய ஒன்லி பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு மேன் ஆகிய கஸ் தான். கஸ் வந்து அந்த மவுண்டன் கார்டன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான். நான் வந்து ஒரு நோபலை கண்டுபிடிச்சு ஆகணும். அவங்க வந்து இந்த ஹீலிங் மேஜ வந்து ஹையர் பண்றதுக்கு ஆர்வம் காட்டணும்னு சொல்லிட்டு இவனும் பிளான் போடுறான். ஏய் நீ வந்து அந்த மவுண்டன் கார்டனோட ஒய்ஃபோட நல்லாவே டச்ல இருக்க பாரு. கஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து ஹண்டிங்க வந்து விரைவாகவும் ஷார்ப்பாகவும் கத்துக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் சீஃபும் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. இவன் வந்து மத்தவங்களை காட்டிலும் டிஃப்ரெண்ட்லி வேற லெவல்ல இருக்கிறான். நாம மட்டும் கேர்ஃபுல்லா இல்லைன்னா அவன் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான். ஏன்னா வந்து அந்த லார்ஜ்னுடைய குட்ஸை வந்து நாம தான் ஸ்கீம் பண்றோம். அதே போல நம்ம மேல ரிப்போர்ட் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து அவனோட நியூ ஒய்ஃப் கிட்ட இருந்து அவன் தெரிஞ்சுப்பான்றத உணர செய்யலாம். அதனால நீ வந்து என்ன பண்றனா அவனோட ஒய்ஃப் கிட்ட வந்து நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகு. அவ்வாறு இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து சீப்பா வந்து ரேபிட்டுடைய தோள்களை அந்த ரேபிட் பெல்ஸையும் வந்து வாங்க செய்யலாம். ஆல்ரெடின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை வந்து சலிச்சுக்கிறாங்க. எனவே நாம வந்து அந்த விமனுக்கு இவ்வாறான விஷயங்கள் தான் செய்தாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து எடுத்த விஷயங்கள், அதாவது அந்த விமன் வந்து லிசி வந்து அவங்க இறந்து போன கணவர் கூட வசிக்கும் போது அந்த கேபின்ல இருந்த கூட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. லிசி பார்த்துட்டு கடுப்பாக்கிட்டு ஆத்தங்கரில் உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா. சோ முன்னாடி சாப்டர்ல சோ அவ்வாறு எடுத்த பொருட்கள்ல சிலவற்றை அவங்க கூட ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் சீஃபும் சொல்ல செய்யறான். ஏன்னு பார்த்தனா நம்ம இதற்கு முன்னாடி கொண்டு வந்த மவுண்டன் கார்டியன்ஸ்ல இவன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஒரு வேற லெவல்ல இருக்கிறான். அவன் மட்டும் இவ்வாறு தற்பொழுது ஆக்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு அது டெஃபினட்டா ஒரு பெரிய பிரச்சனையா கூட அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரிவென்டிவா ஆக்ட் பண்றான். இது வந்து ஒரு அசிங்கம் தான். ஆனா நம்மளுக்கு உதவி பெறத்துக்கு இதை செய்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் மாஸ்டர் பிளான் போடுறான். என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சம் பிளஷஸ் வந்து கொடுத்துதான் வந்து போன்ஸை பெற முடியும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லாஜிக் போறான். சில நாட்களுக்கு பிறகு வந்து லிசி வந்து பார்க்கறதுக்கு அகைன் ஹாப்பியாக இருந்தான். ஏன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் சீஃப் வந்து அவளுக்கு 1 போல்ட் ஃபேப்ரிக் வந்து போதுமானதா இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்னிங் வந்து பல விதமான திங்ஸை வந்து கொடுத்து செய்திருக்கிறாரு. எங்களுடைய ஓல்டு பிலாங்கிங்ஸ் சிலவற்றை திரும்ப பெற்றது. அதே போல இந்த கிடைத்த இன்கிரீடியன்ஸ் வந்து இவளை ஹாப்பியா மாத்தி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இவ முன்னாடி யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைச்சதால இவ ஹாப்பி ஆயிட்டான். இவ வந்து இவளுடைய காயம் வந்து மறைஞ்ச பிறகு கூடும் இந்த அளவுக்கு இவ ஹாப்பியா நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இதை பார்க்கும்போது நிதிதனத்தை தான் நினைவு கூறுறா. ஹாப்பினஸ்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல கருத்து நண்பர்களே. சோ நாம வந்து என்னதான் டெவலப் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களோட சந்தோஷம்ன்றது வேற எதுவுமே கிடையாது. அதனால உங்களோட ஆசைகள் ஏதாச்சும் சின்ன இருந்துச்சுன்னா அதை தற்போது நிறைவேற்றிக்க பாருங்க. அதனாலதான் எனக்கு அவளை பிடிக்க செய்து எனக்கு பிடிச்ச ஒரே விமன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவதான் என்னுடைய ஒய்ஃப் ஆகிய லிஜின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாப்பி ஆகிறான். நான் வந்து வெளில கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே வெளில போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் வந்து கிளம்புறேன் ஹி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்க செய்யறாங்க. சரி உங்களை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பை த வே கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நாங்க இன்னைக்கு வந்து முயலை தான் வேட்டையாட போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். நான் வந்து ஆச்சரியப்படுறேன். இன்னைக்கு நாங்க முயலை பிடிக்க செய்வோம்னு சொல்லி ஹீரோ வந்து செல்றான். எஸ்பெஷலி தூரத்துக்காகவாது இதை நான் செய்தாகணும். ஏன்னா அவ எப்பயும் மீட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். நான் வந்து நம்ப செய்யறேன் ரியலி வந்து ஒரு ரேபிட்யாவது கேட்ச் பண்ணணும்னு சொல்லி ஹீரோன்னு நினைக்கிறான். பட் ரேபிட் எனக்கு முன்னாடி தோன்றினாலும் என்னால அதை உண்மையிலே கொல்ல முடியுமான்னு சொல்லி ஹீரோக்குள்ள ஒரு ஐயம் தோன்ற செய்யுது. இல்ல நான் வந்து ஒரு ஹண்டரா சர்வைவ் ஆகணும். அவ்வாறான மாடர்னான சென்சிபிலிட்டிஸ் வந்து தூக்கி எரிந்தே ஆகணும்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னுமே வெனவர் நான் வந்து ஒரு கியூட்டான ரவுண்ட் ஃபிளஃபி ஒயிட் ரேபிட்டை பத்தி யோசிக்கும் போது ஹீரோக்கு வந்து லிசியோட ஃபேஸ் தான் வந்து அப்பியர் ஆகுது. ஏன்னா சாண்டா கிட்ட என்ன விஷ் பண்ணியிருப்பான் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு என்னாலே உதவ முடியல. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து ரேபிட் போல தானே இருக்கிறா. நான் வந்து எப்படி சப்போஸ் அதை கில் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பிளஷ் ஆகிறான். நான் வந்து அவ்வாறான விஷயங்களை செய்ய நினைச்சேன்னா அது எனக்கு அருவருக்கத்தக்க விஷயமாக தான் அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே வந்து யோசிக்கிறான்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டெரரா வந்து ஒரு பீச் நம்மளுக்கு ஷோ பண்றாங்க.